Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் டெல்லியில் இருக்கிற ஹவுஸ் காஸ்ன்ற ஒரு இடத்த தான் விசிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே டிக்கெட்ஸ் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒருவருக்கு 20 ரூபாய், 20 ருபீஸ். நம்ம பே பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னா உள்ளே ஒரு மாஸ்க் பார்க்கலாம், ஒரு மதராசா பார்க்கலாம். மதராசான்னா இஸ்லாமியர்களுடைய பள்ளி. அப்புறம் ஃபெரோஷாவுடைய கல்லறையும் பார்க்கலாம். இப்போ கீழே ஒரு லேக் மாதிரி பார்க்குறீங்கல்ல, அது ஒரு வாட்டர் ரெசர்வாயர். அது பேரில் தான் இந்த இடத்துக்கு ஹவுஸ் காஸ்னே பேர் வச்சுருக்காங்க. அதாவது உருதுவில் ஹவுஸ்னா வாட்டர் டேங்க்குன்னு அர்த்தமா, காஸ்னா ராயல்னு அர்த்தமா. அப்படின்னா இந்த ஹவுஸ் காசுன்ற இடத்துக்கு அர்த்தம் என்னன்னா ராயல் வாட்டர் டேங்க். இந்த ரிசர்வாயரை அலாவுதீன் கால்ஜி தான் கட்டியிருக்காரு. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அலாவுதீன் கால்ஜி டெல்லிக்கு ராஜா. அவர் இஸ்லாமிய பள்ளி மதராசாவை கட்டியிருக்காரு. மதராசாவையும் அவருடைய கல்லறையும் குதுப் மினார் காம்ப்ளெக்ஸில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபெரோஸ் ஷா துக்ளக்குடைய கல்லறையும் அவர் கட்டின மதராசாவையும் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபெரோஸ் ஷா அவர்களுடைய கல்லறை தான் பார்க்க போகிறோம். இங்கே தான் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு. கூட ஒரு சில மத போதகர்கள் புனிதர்களுடைய கல்லறையும் இருக்கு. ரூஃப்ல ஆக்டகனல் ஆர்ச்சஸ் இருக்கு. அதாவது 8 பக்கங்கள் இருக்கு. 8 பக்கத்துலேயும் ஆர்ச்சஸ் இருக்குது. மேலே ஒரு பெரிய டோம் இருக்கு. இவருடைய கல்லறைய மதராசாக்கு நடுவில் இருக்க மாதிரியும் முன்னால அந்த வாட்டர் ரிசர்வாயரோட வியூ கிடைக்கிற மாதிரியும் கட்டியிருக்காங்க. அங்கிருந்து நம்ம அப்படியே வெளியே வந்தோம்னா அவர் கட்டின மதராசா வருது. அந்த காலத்திலேயே ராஜாக்கள்லாம் கல்வியுடைய முக்கியத்துவத்தை அறிந்து பள்ளிகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் 13ஆம் நூற்றாண்டு ராஜாக்கள். அந்த காலத்திலேயே அவங்க ராஜான்ற ஒரு பொறுப்பு எடுத்ததும் மக்களுக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் சேவை செய்யணுன்றதை பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. அங்கே வறட்சி இருக்கிறத தெரிஞ்சு நீர்த்தேக்கத்தை முதல் செஞ்சுருக்காங்க. அதன் மூலமாக குடிநீர் கிடைச்சிருக்கு, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோயிலெலாம் கட்டி பக்தியை கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிகள் கட்டி கல்வி அறிவை வளர்த்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மேலே இருந்து அந்த வாட்டர் ரிசர்வாயரை தூரத்தில் பார்த்தோம்ல, இப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோம். இந்த இடம் தனியாக இருக்குது. ஃபெரோஸ் ஷாவுடைய கல்லரெல்லாம் பார்த்தோம்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்து இந்த இடத்துக்கு வரணும். இதுக்கு என்ட்ரி ஃபீலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு அழகான கார்டன் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாக்கிங் அண்ட் ஜாகிங் ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி உள்ள ஹவுஸ் காஸ் லேக் இருக்குது, ரோஸ் கார்டன் இருக்குது, ஜிம் இருக்குது, மான்கள் கூட இருக்கிறதா போட்டிருக்காங்க. அது போக அங்கே செடிகள்லாம் விற்பனைக்கு கூட வச்சுருக்காங்க. நம்ம தேவைன்னா அங்கேருந்து வாங்கிக்கலாம். இந்த பார்க்கில் சின்ன பிள்ளைங்களுக்கு ப்ளே கிரவுண்டும் இருக்குது, பெரியவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற ஏரியாவும் இருக்குது. உள்ள குட்டி குட்டி ஷாப்ஸ் கூட வச்சுருக்காங்க. அவசர பசிக்கு வாங்கி சாப்பிட்ற மாதிரி லைக் சிப்ஸு, ஃப்ரூட்டி, காஃபி, டீ இதெல்லாம் கிடைக்கும். நாங்கள் டெல்லியை சம்மர் டைமில் தான் விசிட் பண்ணோம். ஆனாலும் இந்த இடத்துக்கு வரும்போது நல்ல குளிர்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி மழை கூட பெஞ்சுது. ஒரு ஈவினிங்கை லீஷராக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இந்த ஹவுஸ் காஸ் லேக் மார்னிங் 10:30 மணிலேருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நீங்கள் ஃபெரோஸ் ஷாவுடைய கல்லறை, மத்ராசா, மாஸ்க்கு, அப்புறம் இந்த லேக்கு எல்லாத்தையும் சேர்த்து சுற்றி பார்க்கணுன்னா கூட உங்களுக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் இருந்தால் போதும். ஆனால் இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெலாம் வந்தால் நிறையா நடக்கணும். எந்த சுற்றுலா ஸ்தலத்துக்கு நம்ம போகணுன்னாலும் நிறையா நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் வரும்போது நல்லா சாப்பிட்டு வாங்க. கம்ஃபர்டபுள் ஷூஸ், கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. ஹேட், கூலர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதாவது சம்மர் டைமில் இந்த மாதிரி விசிட் பண்ணிங்கன்னா அப்புறம் சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க. வாட்டர் பாட்டில்ஸ் கேரி பண்ணுங்கள். நிறையா தண்ணி குடித்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. நான் இங்கே மான்லாம் இருக்குதுன்னு சொன்னலை, ஆனால் நாங்கள் மான்லாம் பார்க்கல, மயில் பார்த்தோம். ஆக்சுவலி அங்கங்கே நிறைய மயில்கள் இருந்தது. இப்போ நம்ம ஹவுஸ் காஸ் லேக் கிட்ட வந்துட்டோம். இதுதான் ஹவுஸ் காஸ் லேக். கொஞ்ச நேரம் இந்த லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.